Assalamu alaikum warahmatullahi ta'ala barakatuh. நான் ஹாஸ்லினா ஹைரனிஷா from GIO கும்பகோணம். Alhamdulillah, dear brothers and sisters, குரான் நமக்கு எப்பவுமே ஒரு பழைய ஹிஸ்டரி புக்கா மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கைக்கான ஒரு கைடன்ஸ் புக்கா இருந்துட்டு இருக்கு. அதுல அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்க எல்லா விஷயத்துலயுமே நமக்கு ஒரு லெசன் இருக்கு. அப்படிதான் அல்லாஹ் பனி இஸ்ரேல் மக்களை பத்தி நமக்கு சொல்லி காட்டுறான். அது எதுக்காகனா நம்ம கத்துக்கணும்னு அதுல நமக்கு எச்சரிக்கையும் கூட அல்லாஹ் விடுக்கிறான். அது என்னன்னா, பனு இஸ்ரேலுக்கும் சில சமூகங்களுக்கும் நேர்பட்ட அந்த கதியை பார்த்து நம்ம பாடம் கத்துக்கணும்னு அல்லாஹ் கொடுத்திருக்க இந்த காலாவாசம் முடியறதுக்குள்ள நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாவும் திருக்குரான் மூலமாவும் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க இந்த அழைப்பை நம்ம ஏத்துக்கணும்னு, அப்படி இல்லை அப்படின்னா மிக கடுமையான வேதனைக்கு உள்ளாகும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் எச்சரித்து நமக்கு காட்டுறான். இதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூரா அல் இஸ்ரா வசனம் 4 முதல் 8 வரை. அல்லாஹ் சொல்றான், நாங்கள் பனி இஸ்ராயலுக்கு அறிவித்திருந்தோம், நீங்கள் பூமியில் 2 முறை பெரிய தவறு இழைப்பீர்கள், மேலும் அகங்காரமாக நடப்பீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது அவங்க 2 தடவை பெரிய தப்பு செய்வாங்க, இன்னும் பெருமையா நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபர்ஸ்ட் திங், இன்றைய பாலஸ்தீனம் அன்றைய காலகட்டத்துல ரொம்ப பெரிய நாடாக இருந்துச்சு. மக்கள் எல்லாம் ரொம்ப கலாச்சார சீர்கேட்டுல இருந்தாங்க. வாயால சொல்ல முடியாத அளவுக்கு, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கலாச்சார சீர்கேட்டுல இருந்தாங்க. பனி இஸ்ரேலுக்கு தௌராத்தின் மூலமா அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த நாட்டுக்குள்ள போங்க, போயிட்டு ஓரிரை கொள்கையோட ஓர் ஆட்சியை புடிங்க, மக்களை சீர்திருத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கட்டளையிடுறான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இறப்புக்கு பிறகு பனு இஸ்ரேல் அந்த பாலஸ்தீனுக்குள்ள நுழையிறப்போ இந்த மக்கள் பல்வேறு தெய்வங்களை கடவுள்களாக கொண்டிருந்தாங்க. அவங்க என்னென்னவோ ரொம்ப கலாச்சார சீர்கேட்டுல இருந்தாங்க ஒண்ணு. பிளஸ் தெய்வங்கள், பூமிக்கு ஒரு தெய்வம், வானத்திற்கு ஒரு தெய்வம், உடல் நலத்திற்கு ஒரு பெண் தெய்வம், இப்படி நிறைய மரணத்திற்கு ஒரு தெய்வம்னு நிறைய தெய்வம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி குழந்தைங்களை பலி கொடுக்கறவங்களாவும் இருந்தாங்க. இஸ்ரேல் மக்களும் அங்க போய் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பல கோத்திரங்களாக சிற்றரசு அமைத்து விட்டார்கள். அவங்களும் இந்த கலாச்சார சீர்கேட்டுல ரொம்ப ஊடுருவி போயிட்டாங்க. அப்பதான் பாபிலோனியா என்கிற மன்னன் பனி இஸ்ரேலை அழிச்சிட்டு மொத்தமா அவங்களை எல்லாரையுமே நாட வச்சு வெளியில ஏத்திட்டான். இதுதான் பனி இஸ்ரேலுக்கு எச்சரிக்கையா வந்த சீர்குலைவு. அதன் காரணமாக அவங்களுக்கு வந்த முதல் தண்டனை தான். அதுக்கப்புறம் அங்க இருந்த எஞ்சிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கலாச்சார சீர்திருத்த பணியில ஈடுபட்டாங்க. அல்லாஹ்விடத்துல நிறைய தௌபா செஞ்சாங்க. காலங்கள் போக போக அல்லாஹ்வுடைய கருணையானது அவங்களுக்கு உறுதுணையா நின்னுச்சு. பாபிலோனியா பேரரசு வீழ தொடங்கிருச்சு. பாரசீக பேரரசர் சைரஸ் பாபிலோனியாவை வெற்றி கொண்டார். பிறகு பனி இஸ்ரேலுக்கும் அங்க வரத்துக்கான அனுமதி கொடுத்துட்டாங்க. இதை தொடர்ந்து பனி இஸ்ரேல் மக்கள் கூட்டம் கூட்டமாக நாட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனாலும் போக போக திரும்ப அதே தவிர அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நபிமார்களை நம்புவதில்லை, வேதங்களை நம்புவதில்லை, ஓரிரை கொள்கையை நம்புவதில்லை, வேற தெய்வம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த கலாச்சார சீர்கேட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க தோன்றியதும் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறோம் அப்படின்னு முயன்றதுமே இந்த காலகட்டத்துலதான். அகைன் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்தது. அல்லாஹ் அவங்கள அழிச்சிட்டான். எந்த அளவுக்குன்னா, அவங்க 2000 வருஷம் இந்த நாட்டின் பக்கம் தலை கூட வைக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் அவங்கள மொத்தமா அழிச்சிட்டு நன்மக்களை, ஓரிரை கொள்கை இருக்கிற மக்களை அங்க அல்லாஹ் குடியேற்றிட்டான். ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வசனம் அவங்களோட ஹிஸ்டரி மட்டும் நமக்கு சொல்லல. அதுல இருக்கிற மெசேஜ் நமக்காக தான். நல்லது செஞ்சா அது நமக்கு தான், நம்ம கெட்டது செஞ்சாலும் அது நமக்கு தான். ஸோ எப்பவுமே ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வெளியில அல்லாட்ட எப்பவுமே தௌபா செஞ்சுட்டு, ஏன்னா அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளன், அல்லாஹ் ரஹ்மான். நம்ம அவன் கிட்ட தௌபா செஞ்சுட்டு நம்ம திரும்ப அந்த தப்பை செய்யாம இருந்து நம்ம திருந்தி வாழ பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவரையும் நேர்வழியில் நடப்பதற்கு உதவி செய்வானாக. செய்த தவறை மீண்டும் செய்யாமல் இருக்க வல்ல ரஹ்மான் நம்மளை பாதுகாப்பானாக. இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதை எளிதாக்கும், எஹ்சானை செயலாக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.